Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Charu Vlogs and it's me, Charu. So, பின்னாடி முன்னாடி சைடில் கீழே ஐயோ தெரில ஜெனிகா ஹாய் ஹாய் ஷர்மி அக்கா ஹாய். அது ஒன்றும் இல்லை கைஸ், இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். We are doing bright to be. இவங்க வாய் எடுத்து கொடுங்க எங்கேயாவது. நான் தான் மறுபடியும் எனக்கு பேச்சுலர்னே வருது. ரீதா அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நாங்கள் அதெல்லாம் வந்து கொண்டாட போகிறோம். கிராமரை பார்த்து அது பேச்சுலரா ஸ்பின்ஸ்டரா என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு பிரைட் டு பி செலிப்ரேஷன், அதுக்கான பிடிஎஸ் தான் இப்போ பார்க்க போறீங்க. ஒரு புள்ள வீடியோ எடுக்கிறாளேன்னு பாவம் பார்க்காம எல்லாரும் பேசினே. ஓகே, ஸோ நான் வந்துட்டு பிடிஎஸ் காட்டுறேன் கைஸ். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ப்ராப்ளம்? ஜெனிகா நீ பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? பரிதாப நிலைமையில இருக்கல. யூனிட் டிராவல்ரா, நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. இதுல என்ன லேட்? அப்ப ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி வருவோம். இது வந்து நீங்க வந்து வீட்லயே தான் இருக்கீங்க, நான் தான் கிளம்பி வந்திருக்கேன். கைஸ் தூங்காம கொல்லாம அறக்க பறக்க ஓடி வந்து இப்ப எதுவுமே பண்ண முடியல. நான் அப்படியே கலை திறமையெல்லாம் காட்டலாம், டெக்கரேஷன்லாம் கொட்டலாம்னு வந்தேன். ஆனா எனக்கு பொருள் வராது. பேசக்கூடாது, நீங்க பேசவே கூடாது, இது உங்க வீடு. இந்த கதை எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்லயே தான் இருப்பாங்களாம், அவங்க சீக்கிரமா கிளம்பிட்டாங்களாம், நாங்கெல்லாம் கிளம்பி வந்ததுனால லேட்டா. நீங்க போட்டியிலே இல்ல, நீங்க கிளம்பவே இல்லை, நீங்க வீட்லயே தான் இருக்கீங்க. அப்படினாலும் நிமிஷம் மேக்கா என்னோட லேட். நான் லேட்டுனே. சரி ஓகே, காலை எத்தனை மணிக்கு எழுந்திங்க? 8 மணிக்கு எழுந்திருப்பேன். உங்களுக்கு நான் தானே முதல் மெசேஜ் பண்ணேன். காலையில எழுந்து ஏன் மெசேஜ் தானே முதல் பாத்தீங்க. அப்ப நான் உங்களுக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சுக்க. நான் மெசேஜ் அனுப்புனது 8:02. You saw the message 8:43. அது எப்படி காலையில ஏஞ்சி போன பார்த்துட்டு என் மெசேஜ் பார்க்கலையா? போனே எடுக்கல गाइस, because 3% சார்ஜ் இருந்துச்சு. எப்படி தெரியல, சார்ஜ் போட்டு கீழ வந்தா அதுக்கு அப்புறம் தான் அந்த சார்ஜ் எடுத்து பார்த்தேன். கிளம்பி இருக்கலாம்ல, ஒய் கிளம்பல. செலிப்ரேஷனுக்கு இந்த ட்ரெஸ்லயா போட்டா இப்ப பாருங்க எப்படி நிக்கறேன் பாருங்க. ஒயிட் Dress போட்டு தெரியல நான் பண்ண முடியுமா? பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டு வச்சிருக்கேன். சொல்லு கைஸ், மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க கைஸ். எல்லாருமே எல்லாம் இந்த பிங்க் துணிக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. எங்க வீட்ல ஊசி நூல் வந்து ஐயோ ஹாரிஸ் கால் பண்ண சம்பந்தமே இல்லாம எங்க வீட்ல மொட்டை மாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எங்க அம்மா இத அப்புறம் ஒண்ணா இப்படி முடியும். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா. எங்க அம்மா அதே வீட்ல தான் இருக்காங்க. எங்க அம்மா கால் பண்றாங்க. கைஸ் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க கைஸ். காத்து ஊதுன பலூன்ல வந்து காத்த கொஞ்சம் வெளில விட்டு ஷேப் ஆக்கி வெடிக்காதுனே. இப்போ மேபி என் நெயில் பட்டு உடையோன்னு நினைக்கிறேன். 2 விரல் விட்டு சுத்தி போட ட்ரை பண்றேன். ஒரு பலூனை உடைக்கிறோம். ஷர்மி அக்காவுக்கு லைவ் ஹார்ட் அட்டாக்கை கேப்சர் பண்றோம். அப்படிலாம் பண்ணிடாத, நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துரும் எனக்கு. சொல்லும் போதே பயமா இருக்கு. பலூன் என்னதான் அது பேர் என்னது, அதை வச்சு அடிக்கிறது பேர் என்னது, பம்ப் இருந்தாலும் நான் ஊதுற மாதிரி சீன் போடுவேன். நாளைக்கு பிரீதாக்கா அந்த வீடியோ பார்த்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா பலூன் ஊதுறேன்னு சொல்லுவேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பிரீதா வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல் ஆர்டர் நாடு என்ன ஆடுவா இருக்கு எனக்கு. அவங்க காலையில இருந்து கிளம்பி வீட்டுல வெயிட் பண்ணி ஹார்ட் அட்டாக் ஷர்மி அக்காவுக்கு வந்துச்சா? ஷர்மி இங்க வாங்க, இங்க வாங்க. வந்துச்சா ஹார்ட் அட்டாக்? தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இல்ல கைஸ், ஏக்கையில இருக்கு நிம்மி அக்கா. இவங்க தான் வந்து ஹோஸ்ட். இவங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா எந்த பொருள் கேட்டாலும் எங்க இருக்குன்னு எங்க கிட்டே திருப்பி கேக்குறாங்க. கேட்டுட்டே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தது நானு கேட்பேன், ஆனா எடுத்து கொடுக்க வேண்டியது நான் தான். ஏன்னா இது உங்க வீடு, உங்களுக்கு தான் எங்க இருக்கு தெரியும். வீடியோ பார்த்தா என்னோட பரிதாபத்தை புரிஞ்சுக்குவாங்க. சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் காமிச்சிருப்பேன். நீங்க இந்த பாரு, நீ ஃப்ரெஷ் நீ பேச கொன்றோம் நீ. சரி, அந்த கவர் எடுத்துட்டு வர தாண்டி என்ன எஃபர்ட் ஆச்சு? அந்த இது இந்த இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரது எல்லாம் ஒரு கவருக்குள்ள தான் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கமல், இன்னொரு பக்கம் இன்னொரு கமல். ஃபேஷன் இதுதான் ஃபேஷன் இல்லடி, ஃபேஷன் வந்து வேற. ஆமால இது காமெடி டி. அப்ப இங்கிலீஷ்
எங்க அத்தை ஐயோ எங்க அத்தை மாமா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே ஒண்ணுமே படிக்கலையே படிக்க வச்சாங்க இவனே கால் பண்றானா ஐயோ ஹலோ 10 நிமிஷம் கிளம்பி போறியா சரி பொறுமையா கிளம்பா ஒன்னும் கஷ்டம் இல்ல பொறுமையா கிளம்பி வர சொல்லு. சார் இன்னும் வரல யாரையும் வரணும் சரி நீ வந்து பொறுமையா பார்த்து பொறுமையா வா சரியா நாங்க ஆரம்பிக்கிறோம் அதெல்லாம் நீ கேட்காத பொறுமையா வா கம் ஸ்லோ சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பொறுமையா வா ஓகே ஓகே ஓகேடா வச்சிட்டுமா முடிச்சு பையன்டா போன உனக்கு நீ பலூன் கிலோலயே இத பாரு வாய் கேளறதுக்கு நேத்துல இருந்து கால் பண்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீப் தி ஃபோன் அப்படியே பேசிட்டு நான் மொத்தத்தையும் சொல்றேன் நீ அப்படியே கேட்டு அங்கேயே வீட்லயே இருந்துற இந்த பிரைட் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா எதுவுமே பண்ண கூடாது என்ன டான்ஸ் ஆடுவீங்க என்ன பாட்டு போடுவீங்க என்ன செலிப்ரேஷன் பண்ணுவீங்க எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க வாயில இருந்து புடிங்கிடுறாங்க அப்புறம் என்ன செலிப்ரேஷன் அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் கைஸ் வந்த உடனே ஹாரிஸ் அண்ணா வந்து வந்த சாக்லேட் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் இல்லன்னு என்னைய சொல்லி ஏமாத்தி எனக்கு ஒரு குட்டி சாக்லேட் மட்டும் தான் கொடுத்தாங்க அதுவும் கடைசி உருண்டைன்ட்டு ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பல சாக்லேட் இருக்கா Oh my god. ஃபாரின் பிராண்ட் அமூல் எப்படி இருக்கு புரியும். இதெல்லாம் வந்து அடுக்குமா இதெல்லாம் நியாயம் கை ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பண்ணலாமா எல்லாம் பண்ணலாமா குடுக்கலாமா இந்த சாக்லேட் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட்டை மறைச்சிட்டு வாயெடுத்து கேட்ட பிள்ளைகிட்ட டைரி மில்க் மட்டும் தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஹாபிட்ஸ் டைரி மில்க் மட்டும் தான் கொடுக்க மாட்டோம் நம்ம எல்லா சாக்லேட்டும் சரமாரி கொடுப்போம் வந்தவங்களுக்கு வந்து இப்ப ஜெனியக்கா வந்து சாக்லேட் பிரிச்சு கொடுக்குறாங்க பிரிச்சு குடுக்கலடா அப்படிங்க சாப்பிடுறீங்களா நீங்களா பேசிட்டாங்க கை ரொம்ப பிஸியா இருக்கு ஆக்சுவலா மாதிரி கொட்டிச்சு இல்ல பரவாயில்ல கொடுங்க என்ன சொன்னாலும் குடே குடே ஏன்னா நம்மளுக்கு கவர்ஸ் இப்போ வந்து பிரீதாக்கா வராங்களாம் நம்ம வந்து என்னென்ன வேலை பார்க்கணும் பாருங்க அவன் வந்த உடனே அவனை உட்கார வச்சு கொஞ்சம் மட்டும் ஒட்டு டக்குனு ஒட்டிடு அதான் என் பர்த்டேக்காவது கொஞ்சம் சர்ப்ரைஸ் இல்ல என் பர்த்டேக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தது ஏன்னா நான் வந்து பேக் மாதிரி இருந்தேன் நாங்களே முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தா வாட்ஸ்ல சால்வ் பண்ணீங்க அப்படியே கட் சாப்பிடுவீங்களா அது இப்ப நான் இப்படி காண மாட்டேன் கைஸ் ஃபாரின் சாக்லேட்ல உள்ள அந்த என்னது கோல்டு இதெல்லாம் இல்லல்ல இது சில்க் இல்ல நார்மல் தான் என்ன இது 2B கோனல் மாடலா இருக்குது ஓகே ஸ்பேஸ் ஒன் ஃபிங்கர் ஸ்பேஸ் கொடுங்க ப்ளீஸ் one finger வெடிக்கிற 10000 இது actually அப்படியே நடந்துருக்குல கீழ உள்ள இல்ல அப்படியே போட்டு அடிச்சா வாவ் என் கையில என்ன பவர் இப்படி வளர்ந்துருக்கா இப்படி ஆட்டோண்டா அப்படி ஆட்டோம் எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் இந்த புள்ள எத்தனை வாட்டி கால் பண்ணுது மட்டும் பாருங்க ஐயோ வரே கேட்டாட்ட நான் பேச மாட்டேன் எல்லாம் மரியாதை அவசியமா வாடா டைம் ஆகுது வா எத்தனை வாட்டி கால் பண்ணி வாயை புடுங்குறான் அவன் இல்ல நீங்க பண்ற செகண்ட் வர்க் இது பலூன் அப்புறம் ஓபனிங் பண்ணுங்க பியூட்டிஃபுல்லா அழகா ஒரு ரெட் கார்ட் செமையா இருக்கு உங்க வீட்ல அதான் இருக்கு முன்னாடி பார்க்க தெரியாது முன்னாடி தான் நான் காட்டுவோம் பின்னாடி காட்டுவோம் பிரீதாக்கா அப்படியே பிச்சு போறாங்க எப்படி இருந்தாலும் ஸோ அழகா கியூட்டா பிங்க் கலர்ல நாங்க ஒரு கேமரா வாங்கியிருக்கோம் அதை கவர் பண்ணிட்டோம் எவ்வளவு பெரிய வேலை கஷ்டமான வேலை சீரியஸா பிங்கியா நாங்க இந்த ரேவ பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ் ஸோ கைஸ் ஆல் டூயிங் மேக்கப் அண்ட் ஆல் ஓரளவுக்கு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக் கேமரால அண்ட் நாங்கள் இப்போ வந்துட்டு பிரீதாக்காக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரோட யார் லேட்டு பிரீதாக்கா அண்ட் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட மறந்துட்டேன் இந்த டிஐஒய் வந்து நான் தான் பண்ணேன் அது எப்படி பண்ணேன்னு ஒரு குட்டி கிளிம்ஸு போய் பார்த்து வந்துடுங்க என்ன ஒரு வேலை செஞ்சாலும் பாட்டு கேட்கணுன்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஃபோனில் சார்ஜும் இல்லை இது எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரில பட் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு அண்ட் இப்போ அப்படியே நீங்கள் வந்து நாளைக்கு போங்க அங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு அப்படியே இந்த வ்ளாகில் கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க ஹார்ட் மாதிரி தெரியுதுன்னு நான் நம்புகிறேன் கைஸ் பிரீதாக்கா வந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த vlog வந்து நான் ஃபுல்லாலாம் போட மாட்டேன் என்னென்ன செலிப்ரேஷன் அது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறேன் ஏன்னா இந்த மொமெண்ட்டை நான் வந்து என்ஜாய் பண்ணணும் உட்காந்து vlog எடுத்துட்டு நோ ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க பிரீதாக்காவோட என்ட்ரியை மட்டும் பார்த்துருங்க இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு அதை காட்டுறேன் எப்படி வந்துட்டாங்க தங்கதோட ஒரு பெரிய மயில் வாங்கணும் தெரியும்ல எத்தனை பேர் வளர்றேன் நான் டிரைவிங் ஸ்கில்ஸை காட்டிட்டு இருக்காங்க போல
கைஸ் அழகா கூப்பிட்டு வந்தா காரை ரிவர்ஸ் எடுக்க முடியலன்னு இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு கடைசியில் அவங்களே அந்த வண்டியை வந்து எடுக்க வச்சுட்டு இருக்கோம் கைஸ். ஒரு பண்ணா இருக்குது. பிரீதாக்கா மாஸ் பிஜிஎம் போடுறேன் திரும்புங்க. பிரீதாக்கா கன்ஃபார்மா உன்னை அடிக்க போறா பாருங்க கன்ஃபார்ம். ஒரே நிமிஷம் என்ன பண்ண போறேன் நிமிஷம் ஏதோ தேடுறாங்க என்னமோ பண்றாங்க வயசுக்கு இவன் பண்ற வேலைக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? கைஸ் பாவம் யார் பெத்த புள்ளையோ. வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன் பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? ஏய் நிறுத்து ஒரு அம்பாஸ்கார ரிவர்ஸ்ல வரப்பா. வா 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 வா. ஏய் நிறுத்து. இப்ப நீ வரலாம். வா 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 வா. ஏய் நிறுத்துமா. அம்பாஸ்டர் நீ வரலாம். முட்டாப்பல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல. பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெட்டி இப்ப நீ வரலாம். எங்கயாவது போய் நிப்பாட்டிட்டு நடந்து கூட வரலாம். என்ன காப்பாத்து செப்பல் கடவுளே. இல்லாம என்ன பண்ணுவீங்க? போ பாத்துக்கலாம் போ. bro I born and brought up in village bro. இல்ல புரியல. ஓகே. செப்பல் இல்லாம என்ன பண்ணுவீங்கன்னா புரியல. கம் ஆன் அர்ஜுனர் வில்லு அரிச்சன சொல்லு. கொஞ்சனேகா வாங்க ஃப்ரேம்ல வாங்க. ஆனா உனக்கு இவ்ளோ ஒரு ரணகாலத்துல ஒரு புதுகாலம் மட்டும் கேக்குது பாரு. BTS இப்படி அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ போன்ற போயிட்டே இரு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் நான் என் வீட்டுக்கு போறேன் ஆட்டோல வரேன். நான் என்ன சொல்றேன் நம்ம ஒரு லாங் டிரைவ் போலாம். நான் ஏய் சொல்லுங்க மம்மா குட்டி. இதுவே லாங் டிரைவ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்ன டவுட் ஆல எனக்கு யாரு கால் வேற பண்றாங்க. லெஃப்ட் திக்னா இறங்கிடுவானே. Guys. இறங்கி போயிட்டே எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் எஸ்ஐ இருப்பேன். இங்க விட்டுறவா? யாரு கால் பண்றாங்க? ஷர்மி அக்கா கால் அடிக்கிறாங்க. வாசல் விட்டு அடிப்பாங்களோ? இல்ல அதுக்குள்ள ஏன் விட்டு அவ்வளவு நடக்க நீ போ நேரா போவா? நேரா போயிட்டு என் கார் Guys என்ன லாங் டிரைவ் கூட்டிட்டு போங்க. பாரு எனக்கு அந்த சல்தில திரும்பறதுக்குள்ளே எனக்கு இத்தனை நாள் பயம். என்ன பண்ற? நிறுத்திடுவா. அவங்க வீட்டு வாசல்ல நின்னு போயண்டா அப்படியே போயண்டா ஸ்ட்ரைட்டா. இந்த பாரு நான் இறங்கிடுவேன் சத்தியமா இறங்கி போய்டுவேன் நானு. ரன்னிங்ல குதிச்சிடுவேன். தேவையில்ல நீ போய் இவங்க வீட்டுக்கு நான் என் கார் கிட்டே விட்டுறேன். நீ போ அப்போ உன் கார் கிட்ட இருந்து கிட்டயா இல்ல தூரமா? என் கார் கிட்ட இருந்து கிட்டடா அந்த சந்துக்கு அப்படியே. சரி இப்ப நான் எங்க போறேன்? ஸ்ட்ரைட்டா போ. நான் வேணா ஃபுட்பால் அடிக்கவா? பா ஆல்ரெடி சார் எப்படி செருப்பெல்லாம் நடந்து வருவா? எனக்கு பரவாயில்ல எனக்கு அது பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? என்ன செருப்புட நடந்தது இல்லையா? சரி நட. இது ரைட் நான் கை காட்ட நீ புரிஞ்சுக்க. Guys, ஆர்னச்சுக்கோ. குலுக்கி வண்டி ஓட்டுறாங்க கைஸ். ஐயோ யாரோ வண்டி நிப்பாட்டி நிக்கறாங்க. என்ன பண்ண சவுண்ட் இவ்வளவு நீங்க எல்லாம் அமைக்கிறீங்க. அழுத்தி அடிச்சிடுவாங்க. அதான் அதுக்கு அடிச்சினே இருக்கு. வேற விண்டோ வேற இறக்கி வச்சுக்கறோம். நம்ம திட்னா கேக்குறது எல்லாம் போயிட்டு. நான் சொல்றேன் டேய் தக்காளி மூடி இருக்குது. அதனாலதான்டா அம்மா தாயே அவ்வளவுதான் அடிச்சிடுவாங்க. அந்த ஒரு மீம் வரும் தெரியுமா? வீட்ல சொல்லியா? நான் சொல்ல கூடாதுடா. நான் பண்ணுங்க நான் இறங்கி நான் ரன்னிங்ல இறங்கிடுவேன். இந்த பொண்ணு தாங்க டிரைவர். அர்ஜுனர் வில்லு அரிச்சன சொல்லு. ஓகேவா மூடிட்டேன். ஏய் அர்ஜுனர் வில்லு அரிச்சன சொல்லு. இல்ல வரும்போது தான் நினைச்சேன் நல்ல ஏரியாவா இருக்கு. நல்ல ஐடி கம்பெனிலாம் இருக்கு டெவலப். அது ஒண்ணு இவ பயந்து அது கொண்டு போய் என்னத்துக்கு? ஏய் ஏன் எவ்வளவு தான் வந்து பண்ணிச்சு மூட்டு ஸ்ட்ரைட்டா போய் என்ன ரைடுங்கடா பேச மாட்டற. என் வாய் ஆட்டோ போட்டு போலாம். எனக்கு அப்படியே ஆம்பளை வாய்ஸ் வந்துரும். நானும் பேசிட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கேன். லெஃப்ட் ரைட் அலோ சே. லெஃப்ட் கரெக்ட்டா சொல்றியா? நல்ல வெயில் அடிக்குதா? மில்கி மிஸ் ஐஸ்கிரீம் சாப். ஏய் இவள இறக்கி விடலாம். அவள गाइस நான் கரெக்ட்டா கெஸ் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஆனச்சுக்கோ. இவங்க வந்து இதுல இருப்பாங்க ஒயிட்ல இருப்பாங்க. நான் பிங்க்ல இருப்பேன். மஞ்சள் கலர் லாரில. ஏய் இவள இறக்கி விட்டு எப்படி வா சைடு எங்க இடம் எங்க நான் புரியல எனக்கு. ஐயோ கடவுளே. गाइस இதுதான் गाइस பண்ணு. ஜாலியா இருக்குது गाइस. ஜாலியா இருக்குடா. வண்டி ஓட்டு. மாசா போடு. பாஸ் டிரைவர் பிரீதா சுந்தர். ஏய் மொரட்டு டிரைவர்ரா. மாஸ் டிரைவர்ல மொரட்டு டிரைவர். பிரீதாக்கா உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு எங்களை லாங் டிரைவ் கூட்டி போறீங்களா? நம்ம எல்லாரும் போலாம். அவங்க லாங் டிரைவ் தானே. எல்லாம் சொல்லுங்க மாமா குட்டி நம்ம கூட வரோம். गाइस வீடு இங்க இருக்கு. பிரீதாக்கா இப்படி வந்திருக்காங்க. இத தாண்டி இப்படி நாங்க நிப்பாட்டணும். அங்க வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போக முடியாம நாங்க இப்படி
சுத்தி இப்படி வந்து இங்க நிக்கிறோம். அதே இடத்துல வந்து இப்ப திருப்பி நாங்க வந்தீங்க பாட்டு திருப்பி வந்துருவோம். we should take புரியும்னு நினைக்கிறேன். யாடா அதுக்குள்ள நான் ஒண்ணுல வெச்சு எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி எடுத்துக்கோ ஒரு brides to be met ஒரு டப்பா எடுத்துட்டு தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரல் நாலேஜ் பரிசு கொடுக்கணும் எங்களுக்குலாம் தெரியுமா? ஒரு பாக்ஸா கொடுப்பாங்க மத்த brides எல்லாம் அழகா கொடுத்தாங்க brides நான் அது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தேனே அப்படியே மூக்குல அது தாம்பூல போய் நீங்க எப்படி இருந்தாலும் குத்துதான். எங்களுக்கு வந்து அப்ப நான் வந்து சர்ப்ரைஸ் ஆவணும் சர்ப்ரைஸ் எதுவும் பண்ணலடா. யாருடா நீங்க தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல. நான் கூட நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எப்படி நான் இப்பவே சொல்றேன் உள்ள வந்து பிங்க் அண்ட் ஒயிட் பலூன்ஸ் போட்டு நான் அந்த போன்லயே சொல்லிட்டேன் பிங்க் அண்ட் ஒயிட் பலூன் போட்டு டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. கால் பண்ணி வாயில இருந்து புடிங்கிட்டாங்க. அதுல வந்து பிரைட் டு பியோ ஆர் வந்து மிஸ் டு மிஸ்ஸஸோ ஆர் வந்து கிக் ஆஃப் எதுன்னு சொல்லுவாங்களே. நான் இப்பவே சொல்லிட்டேன் என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்படிதான் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸ் ஆனல்ல என்னதுடா இல்ல என் பர்த்டேக்கு ஓகே சர்ப்ரைஸ் ஆன என் கல்யாணத்துக்கு அதே ஸ்பாட் தான். நீ என்ன நிகழ்வு நடந்தாலும் இவன் வந்து ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான். வாயை புடிங்கினே கால் பண்ணி நான் actually இந்த மாதிரி பிரைடுக்குலாம் நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியாது. பிங்க்னு ஒண்ணே பாரு லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க Black. நான் அவங்கலாம் Black நான் வந்து ரெட். சோ நான் வந்து ஒயிட் னோனே நீங்க எப்படியும் வந்து ஒயிட் வந்துட்டு இந்த பிங்கோட வந்து ஒயிட் தான் யோசிச்சிருப்பீங்க. சரி வா நீ மூட்டி சோ இது எனக்கு நாங்க வெள்ள நெக்ஸ்ட் இப்ப நான் போனே சர்ப்ரைஸ் ஆன கடல கூட ஆவலாம் அப்படியே வெல்ல இந்த காருக்கு வந்து நீயே போயிடு அப்படின வீட்டுக்கு. ஓகே गाइस ஜம்பிங் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல गाइस. நம்ம நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம். நான் சாப்பிட தான் வந்தேன். இந்த வஞ்சப்பை வேணுமா? யார் வச்சிடுறேன் गाइस. இவங்கலாம் எனக்கு நல்லபடியா வந்து பிரைட்ஸ்மேட் பண்ணுமாறு நான் கடவுளை இப்பொழுதே வேண்டிக்கிறேன். வராதீங்க வீட்டுக்குள்ள. 5 ரூபாய் கொடு ஸ்டாக் எனக்கு கூட தானே பண்ணீங்க. வாங்க இப்ப வாங்க. இதோட உன் வீடியோ தம் தன ஜெனி வீடா ஜெனி ஓயோ ஓ ஆன்ட்டி தான் பலூன் இது பண்ணுவாங்கல உங்களுக்கு பண்ண தெரியாதுல கரெக்ட். ஆமாடா உன்னோட இருக்கும் பர்த்டேக்கு அப்படிதான் ஆச்சு. எனக்கு பிரைட்ன்ற நினைப்பு இருக்கும். இனி எனக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு. இல்ல எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஸ்வீட் கொடுப்போம். गाइस பிரீதாக்கா கோரல அடுத்த வீடியோல மோசமா இருந்துச்சுனா என்ன யாரும் ஆஸ்பத்திரி போணும். இல்ல வேணாம் எனக்கு பயமா இருக்கு. வேணாம் பயம் இருக்கு. அரவா ஏம்மா இருமா நான் வரேன். பொறுமை சாருவோட இதுக்கே நான் இது ஏன் பர்த்டே பார்ட்டி இல்ல. அந்த வால பிங்க் ஆக்குனதே நான் தான். அந்த வால பிங்க் ஆக்குறது நானு இல்ல. எனக்கு அது உன் பர்த்டேக்கு நீயே பண்ண அசிங்கமா அந்த இருக்குடா. ரூமை டெக்கரேட் பண்ணதே நானு. எல்லாரும் வந்துட்டு நான் தான் நான் தான் அத பண்ணேன். நான் அழகா பண்ணி உன் பர்த்டேக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு गाइस. ஜெனி அப்படியே உட்கார்ந்தா. ஒண்ணோ டேய் அது பண்ணது நானா? என்ன பிராண்ட்? ஏய் இதுலயா இந்த ப்ரௌனி ஸ்டுடியோல சூப்பரா இருக்கும். ஹார்ட் போட்ட கேக் அந்த ஐ லவ் யூன்னு இருக்குமே. அந்த ஹார்ட் போட்ட கேக் அதுல போட்டிருக்கியா? யூ ஆர் a guest bro. கிச்சனுக்குள்ளலாம் நீங்க போக கூடாது. கிச்சனுக்குள்ள போன் சொன்னா நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். சாரி. நல்ல கேக் இல்லல இங்க. ஏய் இருக்குல்ல என்ன? உள்ளுக்குள்ள கேக் போடின்றுவேன். கோ சரி ஓகே. யூ கோ அவுட். ஜூஸ் நான் எடுத்துட்டு வரேன். நான் பார்க்கணும்ல. ஆனியே புடுங்க வேண்டாம். எனக்கும் தெரியாது. ஏன் வீடாமா போ. உள்ளுக்குள்ள கேக் இருக்கா? அப்போ நான் கேக்க பார்க்கல. வேணாம். அதே திறந்து வச்சிருக்கீங்க. முடி அழகா வைக்கலாமே. போங்க நீ. ஐயோ ஹரியனா பாவம். ஆக்சுவலா சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள. ஓகே गाइस சார்ஜ் இல்ல. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். பிரீதாக்கா வந்து சர்ப்ரைஸ் ஆனதை நீங்க பார்த்திருப்பீங்க. பட் ஆக்சுவலி என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் வந்துட்டு I'll try to cover in shots. சார்ஜும் இல்லை. இந்த நேரத்தில் என்னால் உட்காந்து வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்க முடியாது. பிரீதாக்காவே வந்தாங்கன்னா கரெக்டாக ஒரு அழகான டாட்டா பாபை சொல்லிடலான்னு பார்க்குறேன். பிரீதாக்கா பாய் சொல்லுங்க. வீடியோ முடியுது. பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன். until then டாடா பாய். அரே போடி சாப்பிடு. சாக்காவோட சாருங்க சாரு. நான் பொசிஷனுக்கு மேல வேத்து கொட்டுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரசமலாய் கேக். இவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்கு ரசமலாய் Wow. கேக் தான் தெரிஞ்சது. பிரைட் டு பி. நீங்க தான். வாவ். பிரீதா எப்படி மாசா? லொகேஷன். மாசா? வாஸ். பிரீதா கல்யாணம். அவளுக்கு நம்ம போடு